இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்ட நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதே தான். ஸோ இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்றோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது தலைகீழா ஓப்பன் பண்ணிட்டேன். சரி. இப்ப இது பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த வயர் உரிக்கக்கூடிய மிஷின். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னாவே ஸ்டீல்லயே ஆயிருக்குது. இதுக்கு ஒரு ஹேண்டில் குடுத்துடுறாங்க. சில பல ஸ்க்ரூவு, எல்என் கீ குடுத்துடுறாங்க. இப்ப இந்த எல்என் கீய வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும். ஒரு 5 பிளேடு இருக்குது அதுல. ஒவ்வொரு வயருக்கும் தகுந்த மாரி சைஸ்ல. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்ஸ் குடுத்துடுறாங்க. எந்தெந்த வயர எதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, இந்த இடத்துல ஸ்கொயர் எம்எம் குடுத்துடுறாங்க. எந்த வயர வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்கிட்ட வந்து சில வயர்கள் இருக்குது. அத நான் இப்போ வந்து உங்களுக்கு உரிச்சு காட்டிர்றேன். இது எப்படி உரிக்குது அப்படிங்கிறத நீங்க வீடியோல பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மலாம் வந்து எலக்ட்ரிஷியன் அல்லது இரும்பு கடைக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிளேடு வச்சு உரிப்பாங்க. பிட் வயரு அல்லது வேஸ்ட் வயர்லாம். இது அப்படி இல்லைங்க. இந்த மாரி ஹோல்ஸ்ல என்ன சைஸ் வயரோ அந்த சைஸ் வயரு இத உள்ள விட்டோம்னா, கரும்பு மிஷின்ல வர மாரி வெளியில வந்துரும். ஸோ அது 2ஆ கீறிரும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலிவ் தனியாவும், காப்பர் தனியாவும் பிரிச்சு எடுத்துரலாம் இந்த மாரி. இப்ப நான் 2.5 வயர் போடுறேன் பாருங்க. அழகா அப்படி சுத்தி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது 2ஆ வெட்டிட்டு வந்துரும். அதாவது ஒரு கோடு மெல்லிய கோடு மாரி போட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் சிலிவ்ல இருந்து நம்ம வந்து காப்பர் தனியா பிரிச்சு எடுக்கிற மாரி வரும். இத ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு டேபிள்ல இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஷேக் ஆகாம நல்லா வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இந்த ஹேண்டிலுக்கு பதிலா நம்ம வந்து பேட்டரி ட்ரில்லிங் மிஷின நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நான் வந்து 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி மிஷின அந்த ஹேண்டில ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஜக்க வந்து அதில ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, செட் ஓவர். இப்ப பாருங்க வயர் நான் உள்ள குடுக்குறேன். எவ்வளோ ஸ்பீடா வந்து வயர் போகுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அழகா சீக்கிரமா வந்து இது வெட்டி எடுத்துரும். இந்த மிஷின்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்கொயர் எம்எம்ல இருந்து 10 ஸ்கொயர் எம்எம் வரை நம்ம வந்து இதில வயர் உரிச்சுக்கலாம். அதாவது வயர வந்து வெட்டிக்கலாம். உரிக்கிறது நம்ம தனியா மேனுவலா தான் இந்த மாரி நான் கையில உரிக்கிறேன் பார்த்தீங்களா? இது மாரி தனியா மேனுவலா உரிச்சுக்கணும். அது வந்து ஒரு கோடு மாரி வந்து அறுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலிவ் தனியாவும், காப்பர் தனியாவும் இந்த மாரி பிரிச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து இத உரிக்க ஆரம்பிக்கும்போது, எனக்கு ஒரு 11 மணி இருக்கும். நான் வந்து 11:30க்கெல்லாம் வந்து இத உரிச்சு முடிச்சுட்டேன். என்கிட்ட கொஞ்சமா வயர் இருந்துச்சு. எல்லாத்தையும் உரிச்சுட்டேன். ஸோ மொத்தமா எவ்வளோ 1/2 மணி நேரத்தில நம்ம சம்பாரிக்கிறோம் அப்படிங்கிறத இதில நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட நான் எல்லா வயரையும் உரிச்சாச்சு. இப்ப இருக்கிறது இவ்வளோ தான். இப்ப நம்ம 1/2 மணி நேரத்தில இந்த வயர்லாம் உரிச்சிட்டோம். எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். 0 பண்ணியாச்சு. வெயிட் பார்க்குறோம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 624 கிராம் இருக்குது. 624 கிராம்னா நமக்கு வந்து இங்க 1 கிலோக்கு ரூ. 750 ரேட் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 600 கிராமுக்கு நமக்கு ரூ. 450 கிடைக்கும். ரூ. 450ங்கிறது நம்ம 1/2 மணி நேரத்துக்கு பெனிஃபிட் தான். அதே மாரி நீங்களும் வந்து ஒரு இரும்பு கடைக்காரங்களோ இல்லது எலக்ட்ரிஷியனா இருந்தீங்கன்னா, இல்லது நீங்க வீட்ல ஏதாவது சும்மா இந்த மாரி சின்ன ஜாப் பார்க்கணும் அப்படின்னாலும், இந்த மிஷின நீங்க வாங்கி வந்து ஹோல்சேல்லே அதாவது இரும்பு கடையிலே போயிட்டு நீங்க சிலிவோட வயர் எடுத்துட்டு வந்து நீங்களே வீட்ல உரிக்கலாம். உரிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 வரையும் கிடைக்கும். இந்த மிஷினோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4500 அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரூ. 4500க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மையான ஒர்த்து தான். நீங்களும் வாங்கி இத யூஸ் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Facebook, Instagramல பார்க்குறீங்கன்னா, பேஜ ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.